ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதாவது ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிடுங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம அவலை எடுத்துக்கலாம். அவலை வந்து நல்லா கழுவிட்டு, தூசி மண் இருக்கும், அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே ஊறிடும். உங்கள்கிட்ட எந்த அவல் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கெட்டி அவலைனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பேப்பர் மாதிரி வர அவலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது வறுத்த ரவையானாலும் எடுக்கலாம், வறுக்காத ரவையானாலும் எடுக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு இதை ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து கெட்டியாக திக்கான பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி தயிரை வந்து நீங்கள் அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே சேர்த்துடுறேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம கலந்து தான் வைக்க போகிறோம். அதனால நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். ஒரு கட்டிக்க எதுவும் இல்லாத மாதிரி கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஊத்தாப்பம் வந்து ஊற்ற முடியும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போ இன்னொரு கடாயை வந்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்ததும் நம்ம வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தாளித்து போடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு ஊத்தாப்பம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வெங்காயம் சேர்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா உளுத்தம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான். அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அதுவும் நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா வறுத்து கொடுக்கலாம். கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்காண்டி உப்பு நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடாதீங்க, மாவில் கூட நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ட்ரையாக வரணும் பாருங்கள். இந்த மாதிரி ட்ரையாக வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கேரட்டு சேர்த்துருக்குறேன். துருவி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சூடுலேயே இந்த கேரட் வந்து நல்லா வெந்துடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு இது வந்து இருக்கட்டும். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. தேவையானா அப்படியே நம்ம வந்து தண்ணி வடிகட்டிட்டு கூட சேர்க்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ரவையில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு. இப்போ நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற ரவையோ தயிரோ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்ட பிறகு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஃபன் வந்து ரொம்ப சுலபமாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய டிஃபன் தான் இது. நம்ம வந்து தோசைக்கு இட்லிக்கு நம்ம வந்து ஊற வைக்கலன்னா அந்த டைமில் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை கல் வச்சிடலாம். அதை வந்து நல்லா தொடிச்சிட்டு ஒரே ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட்டு லேசாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லேசாக கரண்டியை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பிறகு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமோ கேரட்டோ நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையாக இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இது சுற்றிலும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நெய் வேணும்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது மேலே வெந்து வரணுன்றதுனால நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஊத்தாப்பம் வந்து மீடியம் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இது வேக வைக்கக்கூடாது. நிதானமாக பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். மேலே மட்டும் சேர்க்குறேன் நான் நெய். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்க்கறதுனால. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்ட பிறகு இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் திருப்பி கூட போட்டு நல்லா ப்ரௌன் கலராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்து செஞ்சாச்சு. நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி, ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சி. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னு தேவையில்லை. நீங்கள் வந்து நைட்டு டின்னர் கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு கூட நான் வந்து பொட்டுக்கடலை சட்னியும் அதுக்கப்புறம் கார சட்னியும் வச்சுருந்தேன். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டின்னருக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும் இது. உங்கள்கிட்ட மிச்சம் அந்த புளிப்பு மாவு இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம். சட்டுன்னு நம்மளுக்கு டிஃபன் வேணும்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வீடியோவை யாருமே பார்க்குறதில்ல, அதுக்கப்புறம் லைக்ஸோ கொடுக்கறதில்ல, கமெண்ட்ஸோ போடுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிற போடணுமா வேணாவான்னு. இப்போ வந்து நம்ம ஊத்தாப்பம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இது வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ வீடியோவை இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.